வியட்நாம் நாட்டின் மத்திய பகுதியில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை 55ஆக அதிகரித்துள்ளது. வியட்நாமில் பெய்த கனமழையால் மத்திய மாகாணங்களில் வெள்ளம் ஏற்பட்டு சுமார் 28,400க்கும் அதிகமான வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளன. மேலும் 80,000 ஹெக்டேர் அளவிலான விளைநிலங்களும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. இந்த நிலையில் வெள்ளத்தில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை 55ஆக அதிகரித்துள்ளதாக வியட்நாம் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் 13 பேர் மாயமாகியுள்ள நிலையில் அவர்களை தேடும் பணிகளில் அரசு படைகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. ஏராளமான வீடுகள், கட்டிடங்கள் மற்றும் முக்கிய கட்டமைப்புகள் வெள்ளத்தில் சேதமாகியுள்ளதால் அரசுக்கு சுமார் ரூபாய் 3,000 கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. முன்னதாக வியட்நாமில் கால்மேகி, புவலாய் போன்ற புயல்களினால் அந்நாட்டின் மத்திய பகுதியில் உள்ள நகரங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டது. இதனால் அங்கு மறுசீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள வியட்நாம் அரசு 17.93 மில்லியன் அமெரிக்க டாலர்களை நிவாரண நிதியாக வழங்கியது குறிப்பிடத்தக்கது.